ரேடியோ கோத்தகிரி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜி ஸ்னேகா. ஒவ்வொரு வாரமும் நாம் மக்களாபுரம் டைரிஸ் அப்படிங்கிற ஒரு அருமையான தொகுப்பை தொடர் கதையை நம்ம கேட்டுட்டு வந்துட்ருக்கோம். இன்றைக்கும் நம்ம 5வது பகுதியிலும் இணைந்திருக்கும் தன்னிறைவு கிராமம். மக்களாபுரம் கிராமத்தில் என்ன நடக்குது, சத்தியவதி என்ன மாதிரியான ஒரு பிளான்லாம் வச்சுருக்காங்க, எப்படி அந்த கிராமத்தை முன்னேற்றத்தில் கொண்டு போக போகிறாங்க, காலநிலை மாற்றத்திலேருந்து எப்படி போராட போகிறாங்க, இப்படிங்கிறத பற்றி எல்லாம் தான் நாம் எல்லாரும் கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு தொகுப்போடு தான் உங்கள் கூட நாங்கள் இணைந்திருக்கோம். மக்களாபுரத்தில் ஒவ்வொரு மூலையிலுமே வந்துட்டு தண்ணீருக்கு ஒரு தனித்துவமான ஓட்டம் இருக்குது. ஒவ்வொரு வீடுகள்லேருந்தும் ஒவ்வொரு கூரைகள்லேருந்தும் சொட்டு சொட்டாக இறங்குது, பம்புகள் வழியாக கொப்பளிக்குது, அமைதியாக மண்ணுக்கு அடியில் தூங்கிட்டு தான் இருக்குது, காத்திருக்கு, கவனிக்குது. அது கூச்சலிடுறது ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த தண்ணீர் இல்லாத ஒரு விஷயம் இங்கே நல்லா எதிரொலிச்சிட்டும் இருக்குது. இன்னைக்கு மக்களாபுரம் ஒரு நெருக்கடியை எதிர்பார்த்து கொண்டிருக்கலை, அது தயாராகி கொண்டிருக்குது, படிச்சிட்ருக்கு, கற்றுக்கிட்டு இருக்கு, மாற்றம் அடைஞ்சிட்டும் இருக்குது. வயல்கள் காய்ந்ததுனால இல்லை, ஒரு வைஸ் லீடர் எல்லாருக்கும் நினைவூட்டியதால் தண்ணீர் வற்றி போகிறதுக்கு முன்னாடியே சேமிப்பதற்கான நேரம் இதுன்னு மக்கள் எல்லாரும் உணரவும் ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 8940731012. காலை வணக்கம் மக்களாபுரம் மக்களே, நான் உங்கள் ஆர்ஜே ஸ்னேகா. என் கூட இன்னைக்கு தொகுப்பாளினி ஆர்ஜே அனுஷா அவங்களும் இணைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு நாங்கள் ஒரு எச்சரிக்கையை கொண்டு வரல, நம்பிக்கையை தான் கொண்டு வந்திருக்கோம். ஒரு விழிப்புணர்வு அழைப்பை கொண்டு வந்திருக்கோம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு நாம் தண்ணீரை பற்றி தான் பேச போகிறோம். ஒரு வளமான மட்டுமல்ல, ஒரு பொறுப்பாகவும் இதை பார்க்கணும். உங்களுக்கே தெரியும், மின்சாரம், சாலைகள் மற்றும் கல்வி பற்றியெல்லாம் நாங்கள் ரொம்பவே அதிகமாக பேசுகிறோம். ஆனால் தண்ணீர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம். அதே சமயத்தில் அது ரொம்ப முக்கியமானதும் கூட. பல நேரங்களில் இதை ஒரு சாதாரணமான விஷயமா நாம் எடுத்துக்கிறோம். இனி இல்லை, இன்னைக்கு நம்மளுடைய கிராமம் எப்படி ஒரு தன்னிறைவு கிராமமாக மாறுறதுக்கான வழியை தேர்ந்தெடுத்திருக்குன்னு நம்ம இன்னைக்கு ரொம்ப நல்லாவே பார்க்க போறோம். இந்த மாற்றத்தினுடைய தலைப்புல இருப்பவர் வேற யாரும் இல்லை, நம்மளோட ஊராட்சி தலைவர் சத்தியவதி. சரியா சொன்னீங்க. அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க கடந்த வாரம் எல்லாரையுமே ஒரு பொதுக்கூட்டம் கூட்டி ஒரு எளிமையான கேள்வியை கேட்டாங்க. என்னன்னா, உங்களுக்கு தண்ணி எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டாங்க. உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே தொடர்ந்து ஒரு மௌனம் மட்டும்தான் சக்தி வாய்ந்ததாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு நிரம்பிய பானைக்கு பின்னாடியும் அதை கொடுக்கறது, மறுசீரமைக்கிறது, சேமிக்கிறது, சுத்திகரிக்கிறது, இப்படி நிறைய சிக்கல்களான ஒரு அமைப்பு இருக்கிறதையும் அவங்க பார்த்தாங்க. வளங்கள் மறுசீரமைப்பு, சேமிப்பு மற்றும் சுத்திகரிப்பு. வாவ், இது ஒரு சிறந்த ஆரம்பம். இதை எப்படி அவர் எல்லாத்துக்கும் விளக்கினாரு? அவர் ரொம்ப தெளிவான ஒரு அம்சத்தோட தொடங்கினார். தண்ணி வழங்குறது மிக எளிய வார்த்தைகளில் ஒவ்வொரு வீட்லேயும், அது கிராமத்தினுடைய மையத்தில் இருந்தாலும் இல்லை மலைகளுக்கு பின்னாடி ஒதுங்கி இருந்தாலும், ஒரு பாதுகாப்பான குடிநீரை நேரடியாக வீட்டுக்கு கொண்டு வர ஒரு செயல்பாட்டு வீட்டு குழாய் இணைப்பு, அதாவது FHTC இருக்கணும் அப்படின்னு சொல்லி கிராம மக்களுக்கும் புரிய வச்சாரு. மேலும் இது மத்திய அரசோட லட்சிய திட்டமான ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழே தானே செயல்படும், இல்லையா? ரொம்ப ரொம்ப உண்மையான ஒரு விஷயம்தான். அதிகாலையில் ரொம்ப தூரம் கிணறுக்கு நடந்து செல்லும் நிலை இதுக்கப்புறம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க முதல்ல அறிவிச்சப்போ கூட்டத்தில் எழுந்த அமைதியான ஒரு சந்தோஷம் எனக்கு இன்னும் நினைவிருக்கு. ஒவ்வொரு வீட்லேயும் அமைக்கப்படுற அந்த குழாய் நேரத்தை சேமிக்கும், ஆற்றலை புதுப்பிக்கும், அது மட்டும் இல்லாமல் கண்ணியம் மீட்டெடுக்கப்படும் சொல்லி உறுதியளிக்கவும் செஞ்சாங்க. ஆனால் உற்சாகம் உயர்ந்ததுமே கேள்விகளுக்கு கை உயர்ந்தது. இந்த கனவை யார் நனவாக்குவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விதான் அது. ஒரு சரியான கேள்வி. பல வருஷங்களா நிறைவேற்றப்படாத உறுதிமொழிகள்னால நம்மளுடைய கிராம மக்கள் எல்லாருமே ரொம்பவே சோர்வடைஞ்சு இருந்தாங்க. என்னதான் சத்தியவதி மற்றும் அவங்களுடைய குழு உறுப்பினர்கள் மேல கொஞ்சம் நம்பிக்கை வர ஆரம்பிச்சாலும் அவங்களுடைய செயல்பாடுகளுக்கான ஆதாரம் அப்படிங்கிறது இங்க தான் தேவைப்பட்டுச்சு. அப்போதான் சத்தியவதி நம்மளுடைய கிராமத்தினுடைய நீர் மற்றும் சுகாதார குழுவான பாணி சமிதியை பத்தி விளக்கமா விளக்கி சொன்னாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நம்மளுடைய கிராமத்துல அப்படி ஒரு குழு இருக்குதா? இது எனக்கு ஏன் புதிய செய்தியா இருக்கு? உங்களுக்கு மட்டும் இல்ல,
பாணி சமிதியினுடைய உறுப்பினர்களுக்கே அவங்கள அதிகாரபூர்வமான பாத்திரங்கள் யாரு அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. சத்தியவதி பாணி சமிதி அப்படின்ற பேரை சொல்ற வரைக்கும். ஆனா கொஞ்சமும் தயங்காத சத்தியவதி சீக்கிரமா முன் வந்து தன்னுடைய செயலாளரான ஷீலாவை பார்த்து லேசா ஒரு புன்னகை மட்டும்தான் செஞ்சாங்க. அவங்க முன் வந்து சில இடங்களை நிரப்புனாங்க. இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லப்பட்டிருக்க வேண்டிய கதை அப்படிங்கிறதையும் ஒத்துக்கிட்டாங்க. கிராம நீர் மற்றும் சுகாதார குழு, இதை தான் நம்ம பாணி சமிதி அப்படின்னு சொல்றோம். நம்மளுடைய மக்களாபுரம் கிராமத்தினுடைய ஒவ்வொரு துளி மற்றும் வடிகாலுக்கான பாதுகாவலன் இதுதான். நம்மளுடைய குழாய்களை நிரப்பக்கூடிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி முதற்கொண்டு நம்மளுடைய ஆழ்துளை கிணறுகள் வரைக்கும் எல்லாத்தையுமே இது மேற்பார்வை செய்யுது. அதே போல சாம்பல் நீரை வெளியேற்றப்படக்கூடிய வடிகால்கள் முதல் உறிஞ்சு குழிகள் வரைக்கும் எல்லா நீர் மற்றும் சுகாதார பொது சொத்துக்களையும் இது மேற்பார்வை செய்யுது. நீர் வழங்கல் திட்டங்களுக்கான மேற்பார்வையையும் இது செய்யுது. அப்படின்னா பாத்துக்கோயேன், நீர் வழங்கல் திட்டங்களுக்கான கிராம செயல் திட்டங்களை இதுதான் தயாரிக்குது. அதே போல ஒவ்வொருத்தருடைய குரலும் எப்படி கேட்கப்படுதோ அதே மாதிரிதான் ஒவ்வொருத்தருடைய கோரிக்கையும் கேட்கப்பட்டு அது பூர்த்தி செய்யப்படுதா அப்படிங்கிறதையும் இது உறுதி செய்யுது. பொது விவாதங்களுக்கான ஒழுங்கமைப்பு ஆற்றுக்குழுவாகவும் இது செயல்படுது. குழாய்கள் மற்றும் பம்புகளை தாண்டி இவங்க கல்வி மற்றும் ஊக்கத்தோட மையமாகவே இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா சுகாதார கல்வியாளர்களுக்கு இவங்க முழுமையான ஒத்துழைப்பு தராங்க. அதாவது அவங்களுக்கு முழுமையான ஆதரவையும் கொடுத்து அவங்க பிரச்சாரங்கள் செய்வதற்கான முழு ஏற்பாடையையும் இவங்களே செஞ்சு தராங்க. அதே போல சிறந்த நடைமுறைகளை செயல்படுத்துறதுக்காக நிறைய விஷயங்களை இவங்க முன்னெடுக்கிறாங்க. அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அரசு சாராத தொண்டு நிறுவனங்கள், நீர் பயனர் குழுக்கள் மற்றும் சுய உதவி குழுக்கள் இவங்களோட ஒன்று சேர்ந்து நிறைய நல்ல விஷயங்களை இவங்க முன்னெடுத்திருக்காங்க. வறட்சி மற்றும் வெள்ளத்தின் போது பாதுகாப்பான குடிநீர் மக்களுக்கு நியாயமான முறையில போய் சென்றடையுதா அப்படிங்கிறத உறுதி செய்யறது இந்த குழுவினுடைய முக்கியமான தலையாய கடமையாக பார்க்கப்படுது. அதே போல கட்டிடங்கள் கட்டுவது, அதற்கான பொருட்களை கொள்முதல் செய்யறது, அமைப்புகள் எல்லாமே சீரான முறையில செயல்படுதா அப்படிங்கிறத உறுதி செய்யறதுக்காக பம்ப் ஆபரேட்டர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களை நியமிக்கிறது, இது எல்லாமே இந்த குழுவோட முக்கியமான வேலையாக பார்க்கப்படுது. அதே போல கனசோதனை கருவிகள் மற்றும் ஆராய்ச்சி பகுப்பாய்வுகள் மூலமாக நீரினுடைய தரத்தை ஆராய்ச்சி செஞ்சு அதற்கு பின்னாக அதை சமூகத்தோட பகிர்ந்து கொள்வதும் இந்த குழுவினுடைய முக்கியமான வேலையாக பார்க்கப்படுது. நம்முடைய கிணறு மற்றும் வடிகால்கள் எல்லாமே குறுகிய மற்றும் நீண்ட காலத்திற்கு சுகாதாரத்தோட இருக்கிறத உறுதி செய்யறதும் அதற்கான வழிவகைகளை நமக்கு சொல்லித்தரதும் இந்த குழுவினுடைய முக்கியமான வேலையாக பார்க்கப்படுது. பாணி சமிதி பஞ்சாயத்து நீர் திட்டங்கள் மற்றும் சுகாதார திட்டங்களுக்கான பட்ஜெட்டை தயாரிக்க உதவி செய்யுது. அதே போல அந்த திட்டங்களை கண்காணிக்கிறதுக்கும் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யறதுக்காக 3ஆம் நபர் தணிக்கை குழுவையும் அழைக்குதுன்னா பாத்துக்கோயேன். திடக்கழிவு மேலாண்மை திட்டத்திற்காக நிறைய நவீன அறிவியல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதன் மூலமாக நம்மளுடைய கிராமம் மாசு அடையாம நம்மளால பாதுகாக்க முடியும். கடைசியா பாணி சமிதி நம்மளையே நம்மளுடைய கிராமத்தினுடைய ஒப்பற்ற இந்த இயற்கை வளத்திற்கும் நீர் திட்டங்களுக்குமான இணை உரிமையாளராக ஆக்குதுன்னா பாத்துக்கோயேன். அது எப்படின்னு தெரியுமா உனக்கு? நம்ம கிராமத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பமுமே நீர் திட்டங்களுக்கான குறைந்தபட்ச பங்களிப்பு, அதாவது 5 to 10% வரைக்கும் வழங்குவதற்கான ஊக்குவிப்பை பாணி சமிதி நமக்கு கொடுக்குது. இதை நம்ம கொடுக்கறதன் மூலமாக நம்முடைய கிராமத்தினுடைய நீர் திட்டங்களுக்கு நாம இணை உரிமையாளராக ஆகிறோம் அப்படின்னா பாத்துக்கோ. வாவ், ஷீலாவை தவிர வேற யாராலையும் நீர் சமிதியின் செயல்பாட்டை இவ்வளவு எளிமையா விளக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா ஷீலா இறங்கியதுமே அங்க இருந்த ஒவ்வொருத்தருடைய கண்கள்லையுமே நம்பிக்கை ஒளி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. சத்தியவதியினுடைய மேற்பார்வையின் கீழையும் வழிகாட்டுதலின்படியும் ஏற்கனவே பாணி சமிதி ஒரு குறிப்பிடத்தக்க கணக்கெடுப்பை எடுத்து வச்சிருந்தாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டா நீ ஆச்சரியப்பட்டு போயிருவ. அதாவது இதுவரைக்கும் குழாய் இணைப்பு பெறாத நபர்களை கண்டறிஞ்சு அவங்களுக்கான குழாய் இணைப்பை வழங்குவதற்கான திட்டத்தை ஒரு வரைபடமாகவே எடுத்து வச்சிருந்தாங்கன்னு சொன்னா உன்னால நம்ப முடியுமா? எவ்வளோ ஆச்சரியமா படுறப்பாரு. அதை தான் இவங்க செஞ்சு வச்சிருந்தாங்க. ஒரு முக்கியமான விஷயத்தையும் இவங்க செஞ்சிருந்தாங்க. என்ன அப்படின்னா, ஒரு நபருக்கு தேவையான அடிப்படையான 3 சேவை தரநிலைகளை இவங்க அளவிட்டு வச்சிருந்தாங்க. அதே போல ஒரு நபருக்கு தினம்தோறும் குறைஞ்சபட்சம் 55 லிட்டர் பாதுகாப்பான நீர் தேவை இருக்கு அப்படிங்கிறதையும் இவங்க கண்டறிந்து வச்சிருந்தாங்க. உண்மைதான். ஆனா இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான்.
குடிநீர் விநியோகிக்கிறதனுடைய அடிப்படையை இப்போ எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சத்தியவதி முழுசா நம்புறாங்க. நான் இதை முயற்சி செய்யலாமா? சாம்பல் நீர் இல்லையா? சரியா சொன்னீங்க. பெரும்பாலும் நம்ம மக்கள் அந்த வார்த்தையை ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. பெரும்பாலான மக்கள் தங்களுடைய குழந்தைகள் மூலம் அவர்கள் பள்ளியிலேயே சாம்பல் நீரை பத்தி கத்து வச்சிருந்தாங்க. கத்துக்கிட்டு வந்த குழந்தைங்க வீட்டில் தன்னுடைய பெற்றோர்களுக்கு குழந்தைகளே ஆர்வத்தோட வந்து சொல்லி கொடுத்தாங்கன்னா பார்த்துக்கோங்க. ஆனாலும் கேட்காதவங்களுக்காக சத்தியவதி ஒரு கணம் சாம்பல் நீரை பற்றி ரொம்ப விரிவாக விளக்கமாக எடுத்து சொன்னாங்க. சாம்பல் நீர்னா என்ன அப்படின்னா சமையலறை, குளியலறை, சலவை இயந்திரங்கள்லேருந்து வெளியாகக்கூடிய தண்ணீர். இந்த தண்ணீர் அப்படிங்கிறது ஒப்பிடப்பட்ட அளவில் சுத்தமான நீர்னு சொல்லலாம். இதை நம்மளால குடிக்க முடியாது, ஆனால் இதை நம்மளுடைய உள்ளூர்லேயே சுத்திகரிக்கலாம்ல. நம்மளோட சமையலறை தோட்டத்தில் இருக்கக்கூடிய உறிஞ்சு குழிகள் மூலமாகவோ அல்லது எளிமையான தாவர வடிவிலான வடிகட்டிகள் மூலமாகவோ நம்ம இந்த நீரை சுத்தம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நீர்ப்பாசனம், அதே போல கழிவறை கழுவுவதற்கு, அதாவது சுத்தம் செய்வதற்கு போன்ற செயல்களுக்கு இந்த நீரை நாம மீண்டும் பயன்படுத்திக்கலாம்ல. அது ஒரு புத்திசாலித்தனமான வளத்தை திரும்பி பெறதாகும். நாம தூக்கி எறியறத நமக்கு தேவையான ஒன்றாக மாற்றுறது தான் அது. இன்னும் சிறப்பா ஸ்வச் பாரத் மிஷன் 2ஆம் கட்டத்தின் கீழே ஒவ்வொரு வீட்லையுமே சாம்பல் நீர் மறுபயன்பாட்டு அமைப்பை நிறுவுறதுக்கான ஊக்கத்தை அளிக்கிறாங்க. நம்ம ஊர்ல ஏற்கனவே நம்மளுடைய சொந்த பள்ளிக்கூடத்துல பார்த்தீங்கன்னா கை கழுவக்கூடிய நீர் எல்லாமே கீரை மற்றும் மூலிகைகளுக்கான நீர் பாய்ச்சலாக தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. ஒரு துளி 2 நோக்கங்களுக்காக பயன்படுது. அது உண்மையிலேயே புத்திசாலித்தனமான பாதுகாப்பு தான். ஆனா நிச்சயமா இந்த மறுபயன்பாடு எல்லாமே தண்ணீர் எங்கிருந்து வருது அப்படிங்கிறத பொறுத்துதான். உண்மையான ஒரு விஷயம்தான். பல கிராம மக்களும் அதைத்தான் கேட்டாங்க. சத்தியவதி தயாரா இருந்தாங்க. அடுத்த கட்டமா அவங்க மழைநீர் சேகரிப்பு மற்றும் நிலத்தடி நீரை சேமிக்கிறதுக்கான திட்டங்களை வகுக்க ஆரம்பிச்சாங்க. அதிகப்படியான பயன்பாட்டுனால நம்மளுடைய கிணறுகளும் ஆழ்துளை கிணறுகளும் எந்த அளவுக்கு சிரமப்படுது அப்படிங்கிறதையும், ஆர்சானிக் மாசுபாடு எந்த மாதிரியான அமைதியான ஆபத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறதையும் ரொம்பவே விளக்கத்தோட எடுத்து சொன்னாங்க. நிறுத்துங்க, ஆர்சானிக் மாசுபாடு அப்படின்னா என்ன? நல்ல கேள்வி. ஆர்சனிக் அப்படின்னா என்ன அப்படின்னா சில பாறைகளை உடைக்கும் போது அதுல இருந்து இந்த ஆர்சனிக் வெளியாகும். இதற்கு நிறமோ அல்லது சுவையோ கிடையாது. இதை தெரியாம கிணத்து நீர் நல்ல நீர் அப்படின்னு சொல்லி நினைச்சு நம்மளுடைய கிராம மக்கள் கிணத்து நீரை பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. இதற்கு சுவையும் நிறமும் இல்லாததுனால பாறைகளை உடைக்கும் போது, கிணறுகள் தோண்டும் போது உடையப்பட்ட பாறைகள்ல இருந்து ஆர்சனிக் வெளியேறியதா, அது தண்ணீரோட கலந்து அது விஷமாக மாறியதா அப்படிங்கறத தெரியாமலேயே மாச கணக்குல இதை மக்கள் பயன்படுத்தும் போது என்ன ஆகும் தெரியுமா? நமக்கு தெரியாமலேயே வயிற்று வலி, புற்றுநோய், தோல் திட்டுக்கள் போன்ற கடுமையான நோய்கள் நமக்கு வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. இதை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம சுத்திகரிக்கப்பட்ட குழாய் விநியோகம் அல்லனா மழைநீர் சேகரிப்பு வடிகால் இந்த மாதிரியான மாற்று செயல்பாடுகளுக்கு மாற வேண்டியது அவசியமானதாக இருக்கு. அதுவே பாதுகாப்பானதாகவும் இருக்கு. ஐயோ, இது ரொம்பவே பயமா இருக்குது. அப்படின்னா அவங்க என்ன தீர்வுகள் எல்லாம் முன்மொழிந்தாங்க? நம்ம கிராமத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பள்ளிக்கூடம் மற்றும் பஞ்சாயத்து கூரைகள்லையும் மழைநீர் சேமிப்பு அமைப்புகளை அமைக்கிறது மாதிரியே பருவ காலங்கள்ல கிடைக்கக்கூடிய நீரை ஓடி விடாம சேமிக்க சொல்லி சமூகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையுமே அவங்க வலியுறுத்தினாங்க. அதற்கான ஊக்கத்தையும் அவங்க வழங்கினாங்க. விவசாயிகள் கூட பயிர்களுக்கு தேவையான இடத்துல துளி துளியாக தண்ணீரை வழங்கக்கூடிய நுண்ணீர் பாசனத்துக்கு மாறுவதை அவங்க ஊக்குவிச்சாங்க. அதே போல சமையலறை வடிகாலுக்கு பக்கத்துல ஒரு பள்ளத்தை தோண்டி மழை நீரை நேரடியாக பூமிக்குள்ள செலுத்துறதன் மூலமாக நம்ம எல்லாருமே நம்பி இருக்கக்கூடிய கிணறுகளை நிரப்புறது அப்படின்றத நம்ப முடியாத விஷயமா இருக்கு. சரியா சொன்னீங்க. ஏன் அப்படின்னா மக்களாபுரத்துல ஒவ்வொரு சின்ன செயலும் நம்மளுடைய எதிர்காலத்துக்கான ஒரு வாழும் வாக்குறுதியாக தான் இருக்கு. அதெல்லாம் சுமூகமாக தான் போயிட்டு இருக்கு. ஆனால் ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நிகழணும்னா அந்த இடத்துல சவால்கள் இல்லாமல் இருக்குமா என்ன? சத்தியவதியினுடைய இந்த நவீன தீர்வுகளை கிராம மக்கள் எப்படி ஏத்துக்கிட்டாங்க? காலம் காலமா தலைமுறையா பாரம்பரியத்துல ஊறி போன நம்மளுடைய கிராம பெரியோர்கள் எல்லாம் எப்படி சத்தியவதியினுடைய இந்த நவீன தீர்வுகளுக்கு இவ்வளவு ஈஸியா ஒத்துக்கிட்டாங்க? வாங்க, எனக்கு கொஞ்சம் விளக்கமா விளக்கி சொல்லுங்க.
நிச்சயமா கிராம மக்கள் பல வருஷமா இருந்த இந்த பாரம்பரியத்தை வேரூன்றி பல நடைமுறைகளை எண்ணி கவலைகள் எழுப்பினாங்க. மின்வெட்டு நேரத்திலயுமே இந்த புதிய குழாய்கள்ல தண்ணீர் வருமா அப்படின்னு ஒரு சிலர் சந்தேகப்பட்டாங்க. இந்த மாதிரி மோட்டார் மூலமா வரக்கூடிய பம்புகள் நம்மளால தினமும் பயன்படுத்த முடியுமா, அது நம்மளுடைய தினசரி தண்ணி எடுக்கிறதுக்கு ஒத்து வருமானு ஒரு சிலர் கேட்டாங்க. கிணத்து தண்ணி எப்போதுமே இலவசமா கிடைக்கும். ஆனால் இப்போ இது தொடர்ச்சியான மறுசீரமைப்பு காரணமாக அதற்கான பணம் யார் செலுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பினாங்க. சமூக கட்டணங்களுக்கு தயங்கவும் செஞ்சாங்க. சாம்பல் நீரை திரும்பவும் பயன்படுத்துறதுக்கான முன்மொழிவுகளை சந்தேகமும் வரவேற்றது. சமையலறை, நம்ம குளிக்கிற தண்ணி, இது எல்லாமே திரும்பவும் பயன்படுத்துறதுனால வயல்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா, வயல்கள் பாதுகாப்பாக இருக்குமா, இல்லைனா அது ஏதாவது நோய்களை பரப்புமானோ அவங்களுக்குள்ள சந்தேகமும் இருந்துச்சு. இதில் சில பெரியவர்கள்லாம் நம்மளுடைய புனிதமான கிராம கிணற்றுக்கு அருகில் மறுசீரமைப்பு செய்யறத அவங்க எதிர்க்கவும் செஞ்சாங்க. அது மூதாதையர்களுடைய பழக்க வழக்கங்களை அவமதிக்கிறதாகவும் உணர்ந்தாங்க. இறுதியா இந்த பழக்கமில்லாத முறைகளை யார் கற்பிப்பாங்க அப்படின்னு பலர் கேட்டாங்க. தலைமுறையா காலத்தால சோதிக்கப்பட்ட நடைமுறைகளை வெளியாட்களுடைய ஆலோசனைகளால மறுசீரமைப்பு செய்யறதுக்கு அவங்க தயங்கவும் செஞ்சாங்க. அது எல்லாமே முக்கியமான கேள்விகள் தான். பஞ்சாயத்தும் ஒட்டுமொத்த சமூகமும் இதையெல்லாம் எப்படி கையாண்டுச்சு? பஞ்சாயத்து மட்டும் இந்த நடவடிக்கை எடுக்கல, மற்ற கிராம மக்களும் இதுக்கு பதிலளிக்கவும் செஞ்சாங்க. இளைஞர்கள் இப்போ நீர் வரைபடமாக்கல் இயக்கங்களை மேற்கொள்ளவும் செஞ்சாங்க. சுய உதவி குழு பெண்கள் பயிற்சி தொகுதிகளை உருவாக்குனாங்க. பள்ளி குழந்தைகளுக்கு நீர் பட்ஜெட் பற்றி கற்பிக்கவும் செஞ்சாங்க. ஒவ்வொரு குழந்தையும் தங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு புதிய சேமிப்பு பழக்கத்தை கற்பிக்கணும்னு ஊக்குவிக்கப்படவும் ஒரு பிரச்சாரத்தையும் தொடங்குச்சு. இது உண்மையிலேயே ஊக்கத்தையும் மனசுக்கு சந்தோஷத்தையும் தருது. இந்த பரவலான ஈடுபாட்டுக்கு சத்தியவதி எப்படி பதிலளிச்சாங்க? சத்தியவதி அவருடைய அவங்க எல்லாருடைய வார்த்தைகளுக்கும் எதிரொலியாக பேசினாங்க. திட்டங்கள் வரலாம் போகலாம், ஆனால் நாம ஒன்றாக கட்டுவது நிலைத்திருக்கும். ஒவ்வொரு கிராமவாசியையும் தண்ணீரை ஒரு பொதுவான சொத்தாக கருதணும்னு அவர் அழைப்பு விடுத்தாரு. ஒவ்வொரு சொட்டையும் தெரிவிக்க, ஒவ்வொரு குழாயையும் பழுது பார்க்க, ஒவ்வொரு குளியலையும் சேமிக்க, எல்லாத்துக்கும் மேலாக வீடுகள், பள்ளிகள் மற்றும் வயல்களில் தண்ணீரை பற்றிய உரையாடலை உயிர்ப்புடன் வைத்திருக்க இந்த கூட்டு முயற்சிகளால் மக்களாபுரம் தொட்டிகளையும் குழாய்களையும் மட்டும் நிறுவுவதில்லை, அது ஒரு துடிப்பான பாதுகாப்பான கலாச்சாரத்தையும் உருவாக்கி வருதுன்னு அவர் அந்த கூட்டத்தில் சொல்லவும் செஞ்சாரு. உண்மைதான். ஆனா நம்மளுடைய நோக்கம் வெறும் போதுமானதாக இருக்கிறது மட்டும் கிடையாது. தண்ணீரை மதிக்கக்கூடிய, போற்றக்கூடிய ஒரு கிராமத்தை வளர்ப்பது அப்படிங்கிறது தான். நம்மளுடைய மக்களாபுரம் கிராமம் அப்படிப்பட்ட ஒரு எதிர்காலத்தை நோக்கி நம்பிக்கையோட பாய்ந்தோடிட்டு இருக்கு. இன்னைக்கான நிகழ்ச்சி இதோட முடிவுக்கு வருது. இந்த கதை உங்களுக்கு ஊக்கமளிக்கும் மற்றும் நடைமுறை நுண்ணறிவுகளை வழங்கி இருக்கும்னு நான் நம்புறேன். கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். அடுத்த எபிசோட் வர்ற வரைக்கும் நம்பிக்கையோடவும் ஆர்வத்தோடவும் காத்துருங்க. அதே போல ஞாபகத்துல வச்சுக்கோங்க, மாற்றம் எப்போதுமே நம்ம கிட்ட இருந்துதான் தொடங்குது அப்படிங்கிறத. நேர்களே, இவ்வளோ நேரம் நம்ம மக்களாபுரம் டைரி அப்படின்ற நாடகத்துடைய பகுதி 5, அதாவது எபிசோட் 5 ரொம்பவே ஆர்வத்தோட கேட்டுட்டு இருந்தோம். மீண்டும் அடுத்த வாரம் எபிசோட் 6ல உங்களை மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே அனுஷா மற்றும் ஆர்ஜே ஸ்னேகா.